சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அம்மா, என்ன மாதுரி? மாதுரி, என்னவாயிற்று? நீ ஏதோ பதட்டமாக இருப்பதை போல் தெரிகிறது. ஆமாம் அம்மா. எதற்காக இந்த பதட்டம்? அப்படி என்ன நடந்து விட்டது? வரக்கூடாத ஒருத்தி வந்திருக்கிறாள். என்ன, இருளாயி மறுபடியும் வந்திருக்கிறாளா? எவ்வளவு சொன்னாலும் அவளுக்கு புரியவில்லை. இந்த முறை அவளை என்ன செய்கிறேன் என்று பார். சற்று பொறுங்கள் அம்மா. வந்திருப்பவள் இருளாயி அல்ல. வேறு யார்? நாகப்பனின் மனைவி கோமதி. எந்த நாகப்பன்? என்னம்மா இப்படி கேட்கிறீர்கள்? இளவரசர் இளம்பொழுதியின் பாதுகாவலர்களாக நீங்கள் சேர நாட்டிற்கு யார் தலைமையில் வீரர்களை அனுப்பி வைத்தீர்களோ அந்த நாகப்பன். என்ன, அவள் எதற்கு இங்கு வந்தாள்? அதைத்தானம்மா நானும் கேட்டேன். நீ எதற்காக இங்கு வந்தாய் என்றேன். தங்களைத்தான் அவசியம் பார்க்க வேண்டும் என்றாள். நீ அவளிடம் எதுவாயினும் என்னிடம் சொல், நான் அவரிடம் சொல்லிவிடுகிறேன் என்றேனே. ஆனால் அவள் தங்களிடம்தான் பேச வேண்டும் என்கிறாள். அவர்கள் குடும்பத்திற்கு போக வேண்டியதெல்லாம் போகிறதா இல்லையா? அவர்களுக்கு சேர வேண்டியதை நீ சரியான நேரத்திற்கு அனுப்பி வைக்கிறாய் அல்லவா? உங்களுக்கு அதை பற்றி எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் சொன்ன நாளிலிருந்து நான் தானே அருகில் இருந்து அனுப்பி வைக்கிறேன். பிறகு என்ன? பொற்காசுகள் கேட்டு வந்திருந்தால் விசாரித்து தந்து அனுப்ப வேண்டியது தானே? அதை பற்றியெல்லாம் கேட்காமல் இருப்பேனா? அவள் பொற்காசுகள் வேண்டுமென்று கேட்டிருந்தால் நான் அவற்றை கொடுத்துவிட்டு அப்படியே அனுப்பியிருந்திருப்பேனே. தங்களிடம் நேரில் பேச வேண்டும் என்று வந்திருப்பவளை என்ன சொல்லி அனுப்ப முடியும்? வேறு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? சரி, இங்க அழைத்து வா, பேசி பார்ப்போம். அப்படியே செய்கிறேன். அம்மா, இவள்தான் நான் சொன்ன கோமதி, நாகப்பன் மனைவி. ஓ, நான் இவளை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். கோமதி, நீ இதற்கு முன் இங்கு வந்திருக்கிறாயா? இல்லையம்மா. பிறகு எப்படி இங்கு நீ சரியாக வந்தாய்? ஏதேனும் அவசரமாக தங்களை பார்க்க வேண்டி இருந்தால் இங்கு வந்து தங்களை சந்திக்கும்படி என் கணவர் என்னிடம் கூறியிருந்தார். பார்த்தாயா மாதுரி, நாகப்பன் என்ன காரியம் செய்திருக்கிறான் என்று? அப்படி என்ன தலை போகிற காரியம்? தலை போகிற காரியம்தான் அம்மா. இல்லாவிட்டால் இங்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி என்ன அவசியம் வந்து விட்டது? பொன்னும் பொருளும் வேண்டிய அளவிற்கு நான் தந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? அது கிடைத்தால் போதும் என்று இருந்துவிட முடியாது தாயே. இதையெல்லாம் நீங்கள் யாருக்காக தருகிறீர்களோ அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்று உங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஏன், அதை பற்றி உனக்கு என்ன சந்தேகம் வந்துவிட்டது? அங்கே கிராமங்களில் பறையறிவித்து சொல்லும் செய்தி அரண்மனையில் உள்ள தங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? மாதுரி, இவள் என்ன சொல்கிறாள்? தாயே, இப்பொழுதுதான் இவள் வந்த காரணம் எனக்கு புரிகிறது. எதை பற்றி கேட்க வந்திருக்கிறாள் என்றும் தெரிகிறது. அது என்ன செய்தி? நீ சொல் கோமதி. உறையூர் ஏரியில் 4 பிணங்கள் மிதந்ததாம். அவர்கள் யார் என்று தெரியவில்லையா? உங்கள் இல்லங்களில் இருந்து யாராவது காணாமல் போயிருந்தால் உடனே எங்களுக்கு தெரிவியுங்கள் என்று பறையறிவித்தார்கள். அதை கேட்டு என் கணவரோடு சென்ற மற்ற 3 வீரர் மனைவிமார்களும் என் வீட்டிற்கு வந்துவிட்டார்கள். தங்கள் பணிக்காகத்தான் அவர்கள் வீட்டை விட்டு சென்று இருக்கிறார்கள் என்பதால் அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு வந்திருக்குமோ என்று அறிய என்னை அனுப்பி வைத்தார்கள். அட பைத்தியங்களா! இந்த மங்கம்மா அனுப்பிய ஆட்கள் மேல் அவ்வளவு எளிதாக கை வைத்து விட முடியுமா என்ன? என்னுடைய வீரர்கள்
மற்றவர்களை பிணமாக்குவார்களே தவிர அவர்களுக்கு அந்த நிலை ஒருபோதும் ஏற்படாது. அந்த ஏரியில் கிடந்தவர்களை அம்மா ஆ, ஆ, மாதுரி, ஆ, அது அந்த ஏரியில், அதுவும் ஒரே ஒரு ஏரியில் யாரோ கிடந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீ ஏன் அதை நினைத்து கலங்க வேண்டும்? அப்படி என்றால் அவர்கள் எங்கு சென்றார்கள், என்ன செய்கிறார்கள்? அது எதற்கு உனக்கு? இது போன்ற ராஜாங்க விஷயங்களை கேட்கக்கூடாது என்று உன் கணவன் உனக்கு சொல்லவில்லையா? உன்னை தவிர வேறு யாராவது இப்படி கேட்டிருந்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்கியிருப்பேன். நானாக கேட்கவில்லை அம்மா. எங்கள் கணவர்கள் நலமாக இருக்கிறார்களா, உயிரோடு தான் இருக்கிறார்களா என்று மற்ற 3 மனைவிமார்களும் கேட்கிறார்கள். நான் அவர்களுக்கு சரியான பதில் சொல்ல வேண்டாமா? அதற்காகத்தான் கேட்கிறேன். அவர்களில் யார் உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. அவர்கள் நலமாகத்தான் இருக்கிறார்கள். நான் சொன்ன பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். என் வரைக்குமாவது என் கணவர் எங்கு இருக்கிறார் என்று சொன்னால் நான் சென்று பார்த்து வருவேன். அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்வேன். என்ன துணிச்சல் உனக்கு? என்னிடம் வந்து நின்று இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் எவரும் இல்லை. ஏதோ நாகப்பன் மனைவி ஆயிற்றே, இவ்வளவு தூரம் தேடி வந்துவிட்டாயே என்று பேசினால் என்னையே நீ ஆழம் பார்க்கிறாயா? நான் சொல்வதை நம்பாமல் நீ சென்று பார்த்து உறுதிப்படுத்த வேண்டுமா? இனியும் இப்படி பேசினால் போய் பார்ப்பதற்கு அவனும் உயிரோடு இருக்க மாட்டான். போகிறேன் என்று சொல்வதற்கு நீயும் உயிரோடு இருக்க மாட்டாய். அம்மா, இதுதான் நான் உனக்கு விடுக்கும் கடைசி எச்சரிக்கை. இனி எது பேசுவதானாலும் மாதுரி அங்கு வரும்போது பேசு. மாதுரி, தாயே, இந்த பொன்முடிப்பை பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். சொன்னது நினைவில் இருக்கட்டும். மன்னர் பெருமானே, மகாராணியரே, பயப்படும்படியாக எதுவும் இல்லை. இளவரசியாரின் உடல் நலத்தில் எந்த பாதகமும் இல்லை. அதிர்ச்சியினால் ஏற்பட்ட மயக்கத்தினால் சற்று பலவீனமாக இருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் இளவரசியார் கண் விழித்து விடுவார். இந்த சூரணத்தை அவர் எழுந்ததும் இந்த சூரணத்தை வெந்நீரில் கலந்து கொடுங்கள். சூரணம் தர வேண்டும் என்கின்றாய்? மலர்கொடியின் உடல் நலம் ஏதேனும் பாதிக்கப்பட்டுள்ளதா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அவர் நலமாகத்தான் இருக்கின்றார். இது உடலுக்கு வலிமை தரும் சூரணம். இந்த நேரத்தில் அவர் இதை சாப்பிட்டால் சற்று தெம்பாக இருப்பார். உத்தரவு பெற்றுக்கொள்கிறேன். உத்தரவு மன்னா. இங்கே பார். கூறுங்கள் தாயே. இந்த சூரணத்தை வெந்நீரில் கலந்து கொண்டு வா. உத்தரவு தாயே. தேவி, இளம்வழுதியை சேர மன்னர் சிறைப்படுத்தி வைத்திருக்கும் செய்தியை மலர்கொடியிடம் இவ்வளவு அவசரப்பட்டு நீ சொல்லியிருக்க தேவையில்லை. ஒரு சாதகமான சூழ்நிலையில் இளம்வழுதியை பற்றிய செய்தி மலர்கொடிக்கு தெரிய வரட்டும் என்பதற்காகத்தான் சோழ நாட்டிற்கு செல்லும் போது நம்முடன் மலர்கொடியை அழைத்துச் செல்லலாம் என்று கூறினேன். மலர்கொடி
தனது குடும்பத்தாருடன் இருக்கும் சூழ்நிலையில் இந்த செய்தி தெரிய வந்திருந்தாலாவது அவள் ஓரளவிற்கு இந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொண்டிருப்பாள். உன் அவசரத்தால் என்னவெல்லாம் நிகழ்ந்து விட்டது பார்த்தாயல்லவா? இல்லை பிரபு, இது அவளுக்கு சற்று அதிர்ச்சியான செய்திதான். இருந்தாலும் எதற்காக அதை மூடி மறைக்க வேண்டும்? அதனால்தான் விளைவை பற்றி யோசிக்காமல் உண்மையை சொல்லிவிட்டேன். நீ சொல்வதும் ஒரு விதத்தில் நியாயமானதுதான். இருந்தாலும் நீ சற்று யோசித்திருக்கலாம். மலர்கொடி, இந்த நேரத்தில் எழுந்து உன் உடம்பை வருத்திக் கொள்ளாதே. அப்படியே உட்கார். ஏன் இத்தனை நாட்களாக இந்த விஷயத்தை என்னிடம் சொல்லாமல் மறைத்தீர்கள்? இது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு வார்த்தை இதை பற்றி என்னிடம் பேசினீர்களா? அங்கு அவர் சேர மன்னரால் சிறைப்பட்டிருக்கும் நேரத்தில் இங்கு நான் என்னை அலங்காரம் பண்ணிக்கொண்டு விதவிதமான உணவுகளை உண்டு கொண்டு உற்சாகமாக இருந்து கொண்டிருந்தேனே, அது எவ்வளவு பெரிய தவறு. மலர்கொடி, இதில் உன் தவறு என்னம்மா இருக்கிறது? உன்னிடத்தில் அப்போதே சொல்லாமல் விட்ட எங்கள் மீது வேண்டுமானால் தவறு இருக்கின்றது. நாங்களும் கூட உன்னிடத்தில் உடனடியாக கூறாமல் ஏன் மூடி மறைத்தோம்? எங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் அந்த செய்தியை நீ எப்படி தாங்கிக் கொள்வாய் என்பதனால்தான் உன்னிடத்தில் கூறாமல் மூடி மறைத்தோம். சேர நாட்டில் அப்படி என்னதான் நடந்தது? எதற்காக சேர மன்னர் அவரை சிறைப்பிடித்தார்? முழுமையாக இதுதான் காரணம் என்பது எதுவும் தெரியவில்லை. இளம்வழுதியின் பாதுகாப்பிற்காக சோழ மன்னர் ஆணையின் பெயரில் சோழ நாட்டு தளபதி பார்த்திபன் அனுப்பி வைத்த 4 சோழ வீரர்கள்தான் நடைபெற்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் காரணம் என்கின்றார்கள். சோழ நாட்டிற்கு சென்றால்தான் அது பற்றி ஓரளவிற்காவது நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் உன்னை சோழ நாட்டிற்கு போகலாம் என்று அழைத்தோம். அதற்குள் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தேறிவிட்டது. நீ இருக்கும் இந்த நிலையில் நாம் இப்போதைக்கு சோழ நாடு செல்வதும் இயலாத காரியம். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? மலர்கொடி, எனக்கு ஒன்றுமில்லை. எழுந்திருக்காதே மலர்கொடி. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று உன் வாய் சொல்கின்றது. ஆனால் நீ விரக்தியா இருக்கின்றாய், கலக்கம் அடைந்திருக்கின்றாய் என்று உன் முகம் காட்டுகின்றது. இப்படி ஒரு கலக்கமடைந்த முகத்துடன் உன்னை உனது தந்தையார் மன்னர் கரிகாலர் பார்த்தாரானால் நம்மால் தானே நம் மகளுக்கு இப்படி ஒரு நிலை உருவாகிவிட்டது என்ற குற்ற உணர்வுக்கு அவர் ஆளாகிவிடுவார். இல்லை, அப்படி ஒரு நிலைமை உருவாக நான் காரணமாக இருக்க மாட்டேன். என் உணர்வுகளை நான் கட்டுப்படுத்திக் கொள்வேன். ஒருபோதும் அவர்கள் எதிரில் அதை வெளிப்படுத்த மாட்டேன். என்னை நீங்கள் நம்பலாம். அப்படியென்றால் எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் நாம் சோழ நாட்டிற்கு புறப்படுவோம். நீங்கள் இருவரும் பயணத்திற்கு தயாராகுங்கள். மலர்கொடி, வா கதிர்காமா. என்னவாயிற்று கதிர்காமா? நீ ஒன்றும் என்னிடம் பேச வேண்டாம். ஏன், என்னவாயிற்று? என்ன கோபம்? சொல் நண்பா. நீ ஒன்றும் என்று நண்பா என்று அழைக்க வேண்டாம். ஏன் நண்பா? நண்பா நண்பா என்கிறாயே, ஒரு முறையாவது என்னை நேரில் வந்து பார்த்தாயா?
நான் ஒருவன் இருக்கிறேன் என்பது உனக்கு நினைவிருக்கிறதா? நாம் வழக்கமாக சந்திக்கும் இடத்திற்கு வருவதையே நிறுத்திவிட்டாய். உன் இருப்பிடத்திற்கு தேடி வந்தாலும் நீ இருப்பதில்லை. இதுதான் நண்பன் என்பதற்கு அடையாளமா? கதிர்காமா, உனக்கு இப்போது நாட்டில் உள்ள சூழ்நிலை தெரியாததால் இப்படி பேசுகிறாய். நாடே இப்போது ஒரு பெரும் பிரச்சனையில் இருக்கிறது. நானும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என் அருமை நண்பனான உன்னை பார்த்தால் என்னையும் மீறி கலங்கி விடுவேனோ, அந்த வருத்தம் உன்னையும் பாதிக்குமோ என்பதால் தான் வரவில்லை. அடடா, இது தெரியாமல் நான் உன் மீது கோபித்துக் கொண்டேனே. நான் பேசியதையெல்லாம் மறந்துவிடு நண்பா. நண்பா, உன்னை தவிர வேறு யார் என்னை இவ்வளவு உரிமையில் பேச முடியும்? உன்னை சந்தித்தது இப்போது எனக்குள்ள வேதனைக்கு எவ்வளவோ ஆறுதலாக இருக்கிறது தெரியுமா? இப்போது நான் எதற்கு வந்தேன் என்று தெரியுமா? நீ என் நண்பன், எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் இப்போது வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. ஒருவேளை அது உன் வேதனையை தீர்க்கும் மருந்தாகவும் இருக்கலாம். அதுல என்ன சந்தேகம்? நீ எப்போது வந்து சொன்னாலும் நீ சொல்லும் விஷயம் எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமான விஷயமாக இருந்தால்தான் நீ வந்து சொல்வாய். அப்படி சொல் நண்பா. இதனால் தான் நான் கண்ட அந்த நிகழ்ச்சியை உடனே உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று வந்தேன். எதுவாயினும் சொல். ஒரு பெண்மணி வந்து என் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தார். முன்பு நீ ஒருமுறை சொன்னியே, வேடு வச்சி போல் இருந்தாள் என்று. அவளா? இல்லை இல்லை, அவளாக இருந்தால் நான் முன்பு வந்த பெண்மணி என்று சொல்லி இருப்பேனே. ஆமாம் ஆமாம். அப்படியானால் இவள் புதியவள் என்று சொல். மிகவும் புதியவள். இப்போதுதான் நான் அவளை முதலாக பார்க்கிறேன். அவள் உன் அம்மாவிடம் என்ன பேசினாள்? அதுதானே தெரியவில்லை. ஆனால் அந்த பெண் மிகவும் பதட்டத்தோடு பேசினாள் என்பது மட்டும் நன்றாக தெரிந்தது. அம்மா அவளிடம் மிகவும் கடுமையாக பேசினார். அவர் கையை நீட்டி பேசிய ஆவேசத்தில் இருந்து பார்த்தால், நீ ஏன் இங்கு வந்தாய், உடனே இங்கிருந்து போய்விடு என்று விரட்டுவது போல் இருந்தது. ஆனால் அந்த பெண்மணி ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தாள். அம்மா சட்டென்று ஒரு பொன் முடிப்பை கொடுத்து, இதை வாங்கிக் கொண்டு போய் என்று மிரட்டியதை போல தெரிந்தது. அந்த பெண் போகும்போது கண்ணீரோடு போனாள். யார் அவள்? எந்த விஷயமாக உன் தாயிடம் அந்த அளவிற்கு பேசினாள் என்பது தெரிந்தால்தானே நாம் ஏதாவது செய்ய முடியும். அதற்காகத்தானே உன்னிடம் வந்து நான் இதை சொல்லுகின்றேன். நீ அதை கண்டுபிடி. அவள் யார்? எப்படி இருப்பாள்? எதுவுமே தெரியாமல் நான் என்ன செய்வது? நீ சொல்வதிலிருந்து ஏதோ ஒரு முக்கியமான விவகாரம் நடந்திருக்கிறது என்று மட்டும் தெரிகிறது. ஆனால் அதை தெரிந்து கொள்ள முடியாத நிலை வந்துவிட்டதே. நீ ஏன் இப்படி நினைக்கின்றாய் நண்பா? அந்த பெண்ணை நான் மறுபடியும் எப்போது பார்த்தாலும் என்னால் அடையாளம் காட்ட முடியும். இது போதும் நண்பா, இது போதும். எங்கெல்லாம் மக்கள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று தேடுவோம். உனக்கு சம்மதம் தானே? உன்னோடு வருவதை விட எனக்கு வேறென்ன மகிழ்ச்சி இருக்கிறது. அப்படியே செய்வோம். வணக்கம் தாயே. நீங்கள் சொன்னவற்றை எடுத்து வைத்து விட்டேன். கவிதைகள் எழுதிய அவருடைய ஓலைச்சுவடியை மறக்காமல் பெட்டியில் எடுத்து வைத்து விட்டாயா? எடுத்து வைத்து விட்டேன் தாயே. சரி. ஏன் கற்பகம், நான் கூறிய அந்த முத்து மாலையை முன்பே எடுத்து வைத்து விட்டாய் அல்லவா? நீங்கள் கூறிய அனைத்தையும் எடுத்து வைத்து விட்டேன் தாயே. சரி, நீ சொல். சரி. என்ன மலர்கொடி, சோழ நாட்டிற்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறாயா? ஆமாம். உன்னை நினைத்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது மலர்கொடி. சோழ நாட்டில் இருந்து இந்த பாண்டிய நாட்டிற்கு முதலில் நீ வரும்போது இளம்பழுதியும் நீயும் ஜோடியாக தம்பதி சமேதராய் மங்களகரமாக வந்து இறங்கினீர்கள். சோழ நாட்டில் இருந்து அன்று ஜோடியாக வந்த நீ இன்று உன் கணவன் இளம்பழுதியின் கதி என்னவாகுமோ என்ற கவலையை மனதில் தேக்கியபடி நீ மட்டும் தன்னந்தனியாக சோழ நாட்டிற்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டதே என்பதை நினைத்தால் ஏனோ என் மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கின்றது.
ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுத கதையாக நீங்கள் இப்போது வடித்துக் கொண்டிருப்பது நீலி கண்ணீர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உண்மைதான், நான் வடிப்பது நீலிக்கண்ணீர் தான். என்னால் வேற என்ன செய்ய முடியும்? இளம்வழுதி சேர நாட்டிற்கு புறப்படும் போதே நான் பாண்டிய மன்னரிடம் இளம்வழுதியை தனியாக அனுப்பாதீர்கள், நான் துணையாக போகிறேன் என்று கூறினேன். அதை உன் மாமனார் கேட்கவில்லை. இளம்வழுதியிடம் கேட்டதற்கு நான் வீராதி வீரன், சூராதி சூரன், எனக்கு துணையாக யாரும் வரத் தேவையில்லை, என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினார். அதை நம் மன்னரும் நம்பி அவரை தனியாக அனுப்பி வைத்தார். இப்பொழுது என்னவாயிற்று? வகையாக சேர மன்னரிடம் இளவரசர் மாட்டிக்கொண்டு விட்டார்.